Hi brothers and sisters, welcome to this new video. இன்னைக்கு வீடியோல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இதை நீங்க ஸ்கிப் பண்ணிடக்கூடாதுன்னு முதலே சில விஷயங்கள்லாம் நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் மீசோ இன்னைக்கு லோயர் சர்க்கியூட் அடிச்சிருக்கு. ஸ்ட்ரைட்டாவே சார்ட்டுக்குள்ள போயிடலாம். அந்த பாருங்க 5% லோயர் சர்க்கியூட் அடிச்சிருக்கு இன்னைக்கு டே கேண்டல்ல. இது எதுக்கு சொல்றேன்னா மீசோ இதுதான். இது கிட்டத்தட்ட புர்ஜ் கலிஃபா மாதிரி இருக்கு பாருங்க. மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனது ஒரு 160 பக்கமா 255 100 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட டபுளா போச்சு. அப்புறம் மறுபடியும் அதே இடத்துக்கே வந்துருச்சு. பல தடவை நான் எந்த ஸ்டாக்கையும் நான் வாங்கி இருக்குன்னு சொல்றது இல்ல, எந்த ஸ்டாக் எதிரானவனும் இல்ல, பாசம் வைக்கிறவனும் கிடையாது. எல்லா ஸ்டாக்கையும் நான் ஒரே மாதிரி தான் பார்ப்பேன். வரிசையா பார்ப்போம். இந்த க்ரோ ஸ்டாக்க பாருங்க 192 வரை வந்துச்சு, அப்புறம் 144 வரை வந்தது. ரைட்டா. நைக்கா பாருங்க 420 கிட்டத்தட்ட போச்சு, 120 வரைக்கும் வந்துச்சு. IRCTC 1300 வரை போச்சு, அப்புறம் 550 வரை வந்துச்சு. ஜைடஸ் லைஃப் 1300 800 வரை வந்தது. டெக் மஹேந்திரா 1800 1000 வரை வந்தது. மீசோ இப்போ 5% லோயர் சர்க்கியூட் போட்டுச்சு. அதான் முக்கியமான இப்ப விஷயங்கள் நம்ம பேசுறோம். 255 பக்கம் வந்துச்சு, இப்ப 173. இது எதுக்காக சொல்றேன்டா, நீங்க இந்த ஐபிஓல வாங்குறது கவனமா வாங்கணும். அதுவும் மெயினா இது பிகினர்ஸ் ஹைப் பண்ணி மேல 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 ஏறிட்டு போயிட்டு கடைசியில பாருங்க இவ்வளவு மோசமா கீழே இறங்குது. இது நிறைய புதிய ஐபிஓஸ் தான் இப்ப பெரும்பாலும் சொல்லியிருப்பேன், IRCTC மத்த டெக் மஹேந்திரா தவிர. சோ இது ஒரு விழிப்புணர்வுக்காண்டி சொல்றேன். நம்பர் 1. ரெண்டாவது மார்க்கெட் விஷயங்கள் போறதுக்கு முன்னாடி முக்கியமா இப்போ சில குளோபல் கீஸ் நம்ம பாத்துருவோம். அது இம்பார்ட்டண்டா இருக்கு. மார்க்கெட் கூட 2வது பட்சமா போயிடுது. அதுவும் நேத்து பாத்தீங்கன்னா என்னோட வீடியோ கிட்டத்தட்ட 7:30 மணிக்கு மேலதான் போஸ்ட் பண்ணவே யூடியூப் பண்ணிருக்காங்க. அது ஃபுல்லா செக் பண்ணி இது பண்ணி, ஏன்னா மார்க்கெட் ஜியோ பாலிட்டிக்ஸ் இது பண்ணும்போது அவங்க செக்கிங் அதிகமாக பண்றாங்கன்னு தோணுது. இருந்தாலும் நான் நியூஸ் மட்டும் தான் சொல்றேன். இது ஒரு நியூஸ்ல என்ன வருதோ அதான் சொல்றேன். சரியா? சரி, இப்போ அதை பாத்துருவோம். அதுதான் முக்கியம். இப்போ நம்ம இந்தியாவில growth 7.4% இருக்கு இந்தியன் எக்கானமி சொல்லிட்டு மணிக்கொண்டல வந்திருக்கு. இது ஃபைனான்சியல் 26க்கு இது ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட்டுக்கு. சரியா? அடுத்தது CMS இன்ஃபோசிஸ்டம் இன்னைக்கு 7% அப்பா இருக்கு. அதாவது 1000 கோடி ஸ்டேட் பேங்க் கான்ட்ராக்டுக்காண்டி இது மணிக்கொண்டல வந்திருக்கு. இது ஒரு விஷயம். அப்புறம் ட்ரம்ப் நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடியையும் சரி, அப்புறம் பிரான்ஸ் எமானுவலையும் சரி, அவர் ஒரு இது பண்ணிருக்கிறாரு. அதைத்தான் இப்ப பார்க்க போறோம். சார் மே ஐ see you please அப்படின்னு சொன்னதாக PM மோடி சொன்னதாக இந்தியா டைம்ஸ்ல வந்திருக்கு. அதே மாதிரி டொனால்ட் ஐ பெக் யூன்னு பிரான்ஸ் எமானுவல் சொன்னதாக NDTVல வந்திருக்கு. இது எல்லாமே தலைவர்களை அவர் பேசுற விதம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வெனிசுலாவை என்ன சொல்றாருன்னா, நீங்க கோஆபரேட் பண்ணாட்டி மிலிட்டரி ஆக்ஷன், மிலிட்டரி ஸ்ட்ரைக் பண்ணணும்னு சொல்லி NBC நியூஸ்ல வந்திருக்கு. ரைட்டா? பிரச்சனை இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்புறம் பிரான்ஸும் ஜெர்மனியும் ப்ரிப்பேர் பண்றாங்க ட்ரம்ப்புடைய கிரீன்லாண்ட் த்ரெட். கிரீன்லாண்டை த்ரெட் பண்ணதுக்காண்டி பிரான்ஸும் ஜெர்மனியும் ப்ரிப்பேர் ஆகுறாங்க. இது நியூஸ் 18ல வந்திருக்கு. ரைட்டா? அப்புறம் மோடி நாட் ஹாப்பிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணிருக்காரு. 50% டாரிஃப் போட்டதுனால இது ட்ரம்ப் சொல்றாரு. இது டைம்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் ஹிந்துஸ்தான் டைம்ஸ்ல வந்திருக்கு. ரைட்டா? அதே மாதிரி சூடான்ல 13 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இப்போ அங்க பிரச்சனை போயிட்டு இருக்கு. இது பிபிசில வந்திருக்கு. அப்புறம் கம் அண்ட் கெட் மீ, ஐ ஆம் வெயிட்டிங் ஃபார் யூ கொலம்பியா பிரசிடென்ட் சொல்றாரு. என்ன கொலம்பியா த்ரெட் வந்ததுனால இந்த இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல இது வந்திருக்கு. இப்படி இந்த பிரச்சனை போக ரஷ்யா அவங்க நேவி கார்டா அனுப்புறாங்க ஆயில் டேங்கரை பாதுகாக்கிறதுக்காண்டி. US போர்சஸ் பிரச்சனைனால BBC WA1ல வந்திருக்கு. அப்புறம் ட்ரம்ப் இந்த வெனிசுலா பிரச்சனைனால சைனாவுடைய பிளான் ட்ரபிள்ல இருக்குன்னு BBCல வந்திருக்கு. சைனாவும் கொஞ்சம் இதுல இருக்கு. ஈரான் அங்க போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 35க்கு மேல இறந்துருக்கிறாங்க. அவர் ஈரான் இதுக்கு ரஷ்யாவுக்கு போறதா நியூஸ் இருந்தது. இன்னும் ஃபர்தரா வேற எந்த நியூஸும் வரல. இருந்தாலும் அமெரிக்கா உள்ள தலையிடுமோ அப்படின்னு ABC நியூஸ்ல வந்திருக்கு. அதாவது protest it Iran verily watches the US after its raid to Venezuela. ரைட்டா? அப்புறம் ஜப்பான் PM தைவானுடைய கமெண்ட் சொன்னதுக்கு அப்புறம் சைனா சில ஐட்டங்களை பேன் பண்றாங்க எக்ஸ்போர்ட், ஜப்பானுக்கு எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு. இது CNN வந்திருக்கு. ஏன்னா சில பொருட்கள் சைனால மட்டும்தான் கிடைக்கும். அதாவது அதிகபட்சமா சில்வர், அப்புறம் மேக்னெட்டு, இதெல்லாம் சைனா எதிர்பார்த்து தான் பெரும்பாலும் கண்ட்ரிகள் இருக்கணும். அது இப்ப பேன் பண்றாரு. ரைட்டா? அடுத்தது பிரஸ் பிரஸ் அசோசியேஷன் கண்டம் இஸ்ரேல் காசாக்குள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல மிடில் ஈஸ்ட் மானிட்டர்ங்கிற ஒரு நியூஸ், அப்புறம் எனி ஷேப் என்கொயரி அப்படிங்கிற அரபிய இதுல இருந்து வந்திருக்கு. அப்புறம் இஸ்ரேல் ஃபயர் பண்றாங்க காசாலையும் அண்ட் வெஸ்ட் பேங்க்லயும் சொல்லி இது நியூ அரப்ல வந்திருக்கு. இது நியூஸஸ். பிரச்சனை இருக்கு, மார்க்கெட்டுக்கு சாதகமான சூழ்நிலைங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப மார்க்கெட்ல போயிடலாம். ரைட்டா? இப்படி எல்லாம் பிரச்சனை இருக்கிற மார்க்கெட் இன்னைக்கு என்ன நடந்துங்கிறது பார்ப்போம். நாளைக்கு என்ன நடக்கிறாங்க தொடர்ந்து பார்ப்போம். இந்தியா விக்ஸ் இன்னைக்கு ஒரு 0.5% டவுன் ஆகி மறுபடியும் சிங்கிள் டிஜிட்
டிஜிட்ல போயிருக்கு ரைட்டா. அதே மாதிரி ஐஎன்ஆர் வந்து கொஞ்சம் அப்ரிசியேட் ஆயிருக்கு 89.9, கொஞ்சம் நம்ம நிம்மதி மூச்சு விடுற மாதிரி நடந்திருக்கு ரைட்டா. நோ ஃபியர் நோ கிரீடு இந்தியா விக்ஸ். அதே மாதிரி ஐடி செக்டர் இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு 1.25% அப். அதே நேரத்தில் ஆட்டோ செக்டர் 3% டவுன் ஆயிருக்கு. ஐசிசி பேங்க் வந்து தொடர்ந்து 3வது நாளாக ஏறிட்டு இருக்கு, இன்னைக்கு 1% அப். ஆனால் HDFC பேங்க் 1.5% டவுன் ஆயிருக்கு. அப்படியே மாற்றமா நடந்துட்டு இருக்கு ரைட்டா. கிஃப்ட் நிப்டி டவுன்ல ட்ரேட் ஆனதுனால கேப் டவுன் சொல்லி டெலிகிராம்ல அப்டேட் பண்ணியிருந்தேன். வாங்க சார்ட்டுக்குள்ள போயிடலாம். இதான் 5 மினிட்ஸ் கேண்டில். நேற்றைய க்ளோஸ் 26,178, இன்று ஓபன் 26,143, 35 பாயிண்ட்ஸ் கேப் டவுன்ல நடந்தது. 9:50க்கு ஒரு லோ கிரியேட் பண்ணிச்சு 26,096. அதுல இருந்து மேல ஏற ஆரம்பிச்சது 10:15க்கு ஒரு புதிய ஹை கிரியேட் பண்ணிச்சு 25 நிமிஷத்துல. அதுதான் இன்றைய ஹை 26,187, 100 பாயிண்ட்ஸ் அப். அதுல இருந்து 11:50 வரைக்கும் 26,187 வரை மலமலன்னு கீழே விழுந்தது. விழுந்துட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்ட் போட்டுச்சு 60 பாயிண்ட்ஸுக்கு ஒரு 1.40 வரைக்கும். அதுல இருந்து மறுபடியும் ஒரு 60 பாயிண்ட்ஸ் குறைஞ்சு புதிய லோ கிரியேட் பண்ணிச்சு. அதுக்கப்புறமாக 3:30 மணிக்கு 26,140 முடிந்தது. நேற்று ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் நம்ம பேசியிருந்தோம். இந்த இடத்த ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் நம்ம லைன் மார்க் பண்ணி பேசியிருந்தோம். அந்த இடத்துல தான் சப்போர்ட் இருக்கு. டே கேண்டில் 2 டோஜி கேண்டில் போட்டு இதை பத்தி நம்ம டெக்னிக்கலா நம்ம அனலைஸ் பண்ணுவோம் பின்னாடி. இன்றைக்கு ஓபன் வந்து 26,143, ஹை 26,187, லோ 26,067, க்ளோஸ் 26,140, 120 பாயிண்ட்ஸ் டோஜி கேண்டில் போயிருக்கு. 37 பாயிண்ட்ஸ் நேத்தை விட லோ. சப்போர்ட் 26,000, ரெசிஸ்டன்ஸ் லைஃப் டைம் ஆன 26,373. டாப் கெய்னர் டைட்டான் இன்னைக்கு 4% அப், விப்ரோ 2% அப், HCL டெக் 2% அப், இன்ஃபோசிஸ் 1.5% அப். டாப் லூசர் சிப்லா 4% டவுன், மாருதிக்கு 2.5% டவுன், பவர் கிரிட் 1.5% டவுன், மேக்ஸ் ஹெல்த் 1.5% டவுன் ரைட்டா. இன்னைக்கு கிரீன் கேண்டிலும் ரெட் கேண்டிலும் சமமா தான் இருந்தது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை இன்னைக்கு ஒரு ஹேங்கிங் மேன் பேட்டர்ன் போட்டிருக்கு. பேங்க் நிஃப்டி இந்த கேண்டில் தான் பெருசு பண்றேன். ஹேங்கிங் மேன் பேட்டர்ன், அதாவது 59,760 to 60,065, 300 பாயிண்ட்ஸ் இன்னைக்கு போட்டு கிரீன் கேண்டில் 7, ரெட் கேண்டில் 7. சப்போர்ட் 59,500, ரெசிஸ்டன்ஸ் 60,437, லைஃப் டைம் ஹை. HDFC 1.5% டவுன் ஆனது நம்ம பார்த்தோம். இண்டஸ்ட்ரீஸை பொறுத்தவரை இன்னைக்கு ஐடி செக்டர் 1.25% பாருங்க, பெரிய கிரீன் கேண்டில். அப்புறம் வந்து மற்றது எல்லாமே ஒரு 0.25% தான் அப் அண்ட் டவுனா இருந்தது. கோல்ட பொறுத்தவரை 4,452, லைஃப் டைம் 4,550 போக முடியாம இந்த இடத்துல கொஞ்சம் ரேஞ்ச் போட்டுட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு வந்து 12,800 போர்டு ரேட் இப்போ கிட்டத்தட்ட 1,02,400 ஒரு சவரம் விற்கப்படுது. வெள்ளி வந்து 207 ரூபா விற்கப்படுது. அதுவும் அந்த இடத்துல ஒரு ரெட் கேண்டில் இப்போ போட்டிருக்கு, ப்ராஃபிட் புக்கிங் புரிஞ்சுக்கலாம். லைஃப் டைம் 84.03, இப்போ 79.49. யூஎஸ் ஆயில் ஒரு 0.5% டவுன் ஆகி 56.8. இன்னைக்கு கூட இன்வென்ட்ரிஸ் இருக்கு. பேயாட்ட மாடலா இன்னைக்கு இன்வென்ட்ரி, அந்த இதை பாக்குறவங்க பாத்துக்கலாம். அப்புறம் பிட்காயின் 95,000 இடத்துல வந்து அந்த இடத்துல முட்டிட்டு மறுபடியும் கீழே இறங்குது. இது ஸ்ட்ராங்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவே இருக்கு. குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை தொடர்ந்து 3வது நாளாக கிரீன் தான். நிப்டியை தவிர டோஜன்ஸ் 0.5% அப், S&P 500 0.5% அப், நாஸ்டாக் 0.5% அப், யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE 0.5% டவுன், CST இட்டாலி பிளாட், DX ஜெர்மனி 1% அப், ஜப்பான் நிக்கி 1% டவுன், சிங்கப்பூர் ஸ்ட்ரேட் டைம்ஸ் 0.5% அப், ஹாங்காங் ஹாங்சங் 1% டவுன், தைவான் 0.5% டவுன், கொரியா கோஸ்பி 0.5% அப், SCT காம்போசைட் 0.5% அப், ஜாகர்தா இந்தோனேசியா 0.5% அப், சங்கை சைனா பிளாட். இன்னைக்கு ஈவென்ட் பொறுத்தவரை யூரோப்புடைய இன்ஃபிளேஷன் டாட்டா இருக்கு. அப்புறம் வந்து USD ADP நான் ஃபார்ம் எம்ப்ளாய்மெண்ட் சார்ஜ் இருக்கு, ISM நான் மேனுஃபேக்சரிங் PMI, ISM நான் மேனுஃபேக்சரிங் பிரைசஸ் இருக்கு, ஜாப் ஓபனிங்ஸ் டாட்டா இருக்கு. இது இல்லாம ரஷ்யாவுடைய இன்னைக்கு கிறிஸ்துமஸ் ஹாலிடே. என்னடா 25வது கிறிஸ்துமஸ், இன்னைக்கு 7ஆம் தேதி ஹாலிடே தெரியாதவங்க இதை நினைக்கலாம். ரஷ்யா என்ன பண்றாங்கன்னா, அவங்க வந்து ஆர்த்தோடாக்ஸ் சர்ச் ஃபாலோ பண்றாங்க. அவங்க வந்து ஓல்டு ஜூலியன் காலண்டரை தான் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அதனால வந்து ரஷ்யால இன்னைக்கு கிறிஸ்துமஸ் கொண்டாடப்படுது, லீவ் இன்னைக்கு. அது தொடர்ந்து சில நாடுகளிலும் இருக்கு. அதாவது பாலஸ்தீன், இஸ்ரேல்ல கூட கொண்டாடப்படுது. ஈஜிப்ட், எத்தியோப்பியா, செர்பியா, கஜகஸ்தான், உக்ரைன், யாரெல்லாம் ஆர்த்தோடாக்ஸ் அந்த சர்ச்சை ஃபாலோ பண்றாங்களோ இன்னைக்கு கிறிஸ்துமஸ்ங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். சரியா? FID ஆக்டிவிட்டியை பொறுத்தவரை இதை பாருங்க, ஃபர்ஸ்ட் நாள் முதல் நாள் 3,230 வித்தாங்க, அப்புறம் 253 வாங்கினாங்க,
-36 கோடி -107 கோடி அவங்க வந்து ஒரு நியூட்ரலா ஸ்லோவா இருக்காங்க. இதுவே நமக்கு ஒரு பாசிட்டிவ் தான். அதே மாதிரி இவங்களும் ரொம்ப பெரிய அளவுல வாங்கல, டிஐஸும் அவங்களும் ஸ்லோவா வாங்குறாங்க. ஆனா டிஐஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு என்ன ஆச்சரியம்டா, ஃபுல்லாவே வாங்கிட்டு இருக்காங்க, என்னைக்குமே ப்ராஃபிட் புக் பண்ணல. எப்படி இவங்க ப்ராஃபிட் புக் பண்ணி மக்களுக்கு கொடுப்பாங்க அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் டிஐஸ் சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆச்சரியம் இருக்கு. என்னைக்கு நடக்குதுங்கிறத பார்ப்போம். ஃபுல் வாங்கிட்டே தான் இருக்காங்க. அது கம்மியா இருந்தாலும் சரி கூட இருந்தாலும் அவங்க வாங்கிட்டே தான் இருக்கிறாங்க. சரியா? ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை என்னன்னு பார்ப்போம். ஆப்ஷன் செயினை பொறுத்தவரை 26,000 ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. மேல் சைடு பாத்தீங்கன்னா 26,200 26,700 ஹையஸ்ட் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. பிசிஆர் பாத்தீங்கன்னா 15,24,082 டிவைடட் பை 20,32,482 0.74 இருக்கு. இது ஒரு மார்க்கெட்டுக்கு நெகட்டிவ் தான். டாட்டாஸ் மாறுபடலாம். சரியா? சரி, இப்ப டெக்னிக்கலா போயிடலாம். டெக்னிக்கலா நம்ம என்னென்ன இன்னைக்கு பிரச்சனைகள் இருக்குன்னு பார்த்துடலாம். நிப்டி 50 ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் என்னன்னா நமக்கு வந்து ட்ரிபிள் டாப், ஏற்கனவே ஒரு லைஃப் டைம் ஹை, அதுக்கப்புறம் இங்க ஒரு டாப், இங்க ஒரு, அதனாலதான் மார்க்கெட் கீழே போய் வருது. இப்போ பாத்தீங்கன்னா ஒரு வெட்ஜ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆயிருக்கு. இங்க பிரேக் அவுட் கொடுத்தா ஃபர்தரா கீழே வரலாம், இல்லாட்டி இதுக்குள்ளே மூவ் ஆகுதா, ரேஞ்ச் போடுதாங்கன்னு பார்ப்போம். இதெல்லாம் மைனஸ் தான். அதே மாதிரி ஜியோ பாலிடிக்ஸ் மைனஸ், ஐஎன்ஆரும் நமக்கு மைனஸ் தான். அப்புறம் டிஐ மைனஸ் தான். டிஐஸும் ரொம்ப அதிகமா வாங்கல. எஃப்ஐஸ் மட்டும் வைக்காம இருக்காங்க, அது பிளஸ். சரியா? க்ளோஸா வாட்ச் பண்ணணும் ஜியோ பாலிடிக்ஸ், அதுதான் மெயினா முக்கியம். இன்னைக்கு க்ரூட் ஆயில் இன்வென்டரிஸையும் வாட்ச் பண்ணணும். சரியா? அந்த வீடியோ பயனுள்ளதா இருக்குன்னு நம்புறேன். மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. புதுசா பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.